சாலை விபத்தில் மூளைச்சாவு நிகழ்ந்த தமிழக இளைஞரின் இதயம் மும்பை இளம் பெண்ணுக்கு வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. சென்னை டாக்டர்கள் 4 மணி நேர அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக இதயத்தை பொருத்தி சாதனை படைத்துள்ளனர். பரபரப்பான நிமிடங்கள். 9 நிமிடத்தில் கடந்த 11 கிலோமீட்டர் மதுராந்தகம் அருகே சாலை விபத்தில் சிக்கி சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மூளைச்சாவு நிகழ்ந்த 27 வயது இளைஞர் லோகநாதனின் இதயத்தை தானம் செய்ய அவரது குடும்பத்தினர் முன்வந்தனர். லோகநாதனின் இதயம் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டு அடையாறு வரை 15 சிக்னல்களில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு தனியார் மருத்துவமனைக்கு பத்திரமாக எடுத்து வரப்பட்ட காட்சி சினிமாவை மிஞ்சும் வகையில் இருந்தது. லோகநாதனின் இதயம் மும்பை இளம்பெண் ஹோவிக்கு பொருத்த முடிவு செய்யப்பட்டது. இறந்த பின்னும் லோகநாதன் வாழ வேண்டும் என்பதற்காக இதயத்தை தானமாக கொடுக்க அவரது குடும்பத்தினர் முன்வந்தனர். நான் பெற்று வளர்த்ததுக்கு எனக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கணும். அதனால என்னை பார்த்து எல்லாருமோ இது செய்யணும். என் குழந்தை எப்பவுமே இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கணும். என் பையனால 4 பேர் பயனடைஞ்சு உயிர் வாழ்ந்தா அதுவே எனக்கு சந்தோஷம். உரிய நேரத்தில் பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்ட லோகநாதனின் இதயம் மும்பை இளம்பெண் ஹோவிக்கு 4 மணி நேர அறுவை சிகிச்சையின் மூலம் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. இதன் மூலம் மும்பை இளம்பெண்ணுக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. We did a lot of treatment in Bombay, but unfortunately we were told that this is end-stage cardiomyopathy. You would require a transplant, and nowhere in India do transplants take place. I believe only the Tamil Nadu government is actively involved in it and is doing a great job. We are very grateful to the Tamil Nadu government and to Fortis Hospital and Dr. Bala and Dr. Suresh Rao. தானங்களில் சிறந்தது உடல் உறுப்பு தானம். மறைந்த பின்னும் உயிர் வாழும் வகையில் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வருவது வரவேற்கத்தக்கது. அந்த வகையில் மதுராந்தகம் லோகநாதன் இறந்த பின்னும் உயிர் வாழ்ந்து வருகிறார். என் பையனால 4 பேர் பயனடைஞ்சு உயிர் வாழ்ந்தா அதுவே எனக்கு சந்தோஷம். மூளைச்சாவு இளைஞரின் இதயம் பொருத்தப்பட்ட மும்பை இளம்பெண் நலமுடன் இருப்பதாக அவருக்கு அறுவை சிகிச்சை செய்த சென்னை டாக்டர் சுரேஷ் ராவ் தெரிவித்துள்ளார். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதய மாற்று அறுவை சிகிச்சை துறையில் தமிழகம் முன்னோடியாக திகழ்கிறது என பெருமையுடன் தெரிவித்தார். இன்னைக்கு ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஹார்ட் வந்தாச்சு. ஒரு வாட்டி அங்கேருந்து கிளம்பிட்டு இதுக்கான டிராஃபிக் எல்லாம் க்ரீன் சிக்னல் இருந்தது, அதனால் நமக்கு சீக்கிரம் வந்தாச்சு. இங்கே வந்த அப்புறமும் இட் டுக் 1 hour ஃபார் ஆக்சுவல் டிரான்ஸ்பிளான்டேஷன். விதின் 1 hour நம்ம ஹார்ட் ஸ்டார்டட் பீட்டிங். ஹார்ட் நல்லா இருந்தது. ஸோ அப்புறமும் கொஞ்சம் ப்ளீடிங் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எல்லாம் இப்போ பேஷண்ட்டு நல்லா இருக்குது. ஆனால் யூஸ்வலி நம்ம இன்னும் ஒரு 1 hour அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா அனுப்புகிறோமோ ஐசியூ ஷிஃப்ட் பண்ணிருப்பார். இப்போ இன்னுக்கு வென்டிலேட்டரில் இருக்கும், நாளைக்கு நம்ம வென்டிலேட்டர் எடுக்கலாம். எடுத்துட்டால் பேஷண்ட் எல்லாம் பேசலாம், சாப்பாடு நாளைக்கு கொடுக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 நாள் ஐசியூவில் இருக்கணும். அப்புறம் நல்லா அனுப்புகிறோமோ நம்ம வார்டுக்கு அனுப்பலாம். யூஸ்வலி 10 to 15 daysலி டிஸ்சார்ஜ் கூட பண்ணலாம். இப்போ தமிழ்நாடு ஆக்சுவலி ஹஸ் பிகம் நம்பர் 1 இன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். எதுக்குன்னா ಒಂದು அவேர்னஸ் நல்லா இருக்குது இல்லையா, ஜனங்களுக்கு எல்லாம் ஹார்ட் டொனேட் பண்ணணும் அந்த மாதிரி இது இருக்குது. அப்புறமும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட நிறைய சப்போர்ட் பண்ணுறது.